இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அற்புதங்கள் பல நிறைந்த சித்திரை மாத சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சூரியன் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுகின்றனர். கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விஷு என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்கம், வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பழ வகைகள், காய் கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வைப்பர். மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்களை தான் முதலில் பார்ப்பார்கள். இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. இந்த சித்திரை மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விழாவாக சித்திரா பௌர்ணமி கொண்டாடப்படுகின்றது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்கான விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழி துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியில் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதர் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவ துறையில் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றது. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகல விதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதன் திருமணம் நடந்துவிட்டது என்றும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூர் இருந்து மக்கள் அலை அலையாக வருவர். அடுத்ததாக அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை என்பது சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறையின் 3வது நாளான திருதியையில் கடைபிடிக்கப்படுகின்றது. அக்ஷய என்றால் எப்போதும் அல்ல அல்ல குறையாத என பொருள்படும். அதாவது இந்நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல அல்ல குறையாத அதிக பலனை தரும். பார்வதி தனது பிறந்த வீட்டிற்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்நாளில்தான். அக்ஷய திருதியை அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும். உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துகள், அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகமும் உண்டு. சித்திரையில் வரும் அக்ஷய திருதியை அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள். அன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் முக்கியமாக மஞ்சள், உப்பு, இது குடும்பம் செல்வம் செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக லட்சுமி பூஜை. சித்திரை மாத வளர்ப்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுகின்றது. எனவே இந்நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும். சித்திரை மாத வளர்ப்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகின்றது. அன்று புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.